டாப் ஆஃப் த ஹில். மொத்த மதுரையும் இங்க இருந்து பார்க்கலாம். இதுதான் இங்க பஞ்சமே இருக்காது. தெப்பக்குளம் கோவில். பாய்தூரம் படி இருக்கும், பாய்தூரம் படி இருக்காது. இதாங்க சமணர் படுகை. இப்ப தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. இதாங்க சமணர் படுகைன்பாங்க. தலையன் தூங்கிட்டு இருக்கியான். பள்ளம் சாரலோட இருக்கு, சூப்பரா இருக்கு, பங்கமா இருக்குங்க அது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னோட பர்த்டே. பர்த்டேக்காக வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ மதுரையில் சமணர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. நாகமலை புதுக்கோட்டையில் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் சமணர் மலை, அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்னும் நம்ம கிளம்பலாம். இங்கே இருந்து நம்ம வீட்டில் இருந்து சமணர் மலை வந்து எக்ஸாக்டாக 15 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஒரே ஹைவே தான். இங்கே நம்ம திண்டுக்கல் ஹைவே பிடிச்சோன்னு வைங்களேன், ஒரே ஹைவே. மக்களே, நாகமலை புதுக்கோட்டை நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. இதான் கீழ்குடி. இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா சமணர் மலை, ஜெயின் ஹில். நம்ம ஒரே ரயில்வே கேட்டு தாண்டா மலை கிட்ட உங்களுக்கு தெரியும், இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதான் தாமரை குளம். வந்துட்டோம் மக்களே. வந்துட்டோம். இதுதான் சமணர் படுகை. ஒரே ஒரு டீ கடை இருக்குங்க. சொன்னல என் ஃபேமிலி வருவாங்கன்ட்டு. என் ஃபேமிலி, ஊர்க்காரவங்க எல்லாமே இங்கே தான் வந்துட்டு அப்படிப்பாங்க. ஏன்னா இடம் அப்படி. இருங்க, நான் பைக் நிப்பாட்டிட்டு பைக் நிப்பாட்டினோட்டையும் நேராக கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பேக் எல்லாத்தையுமே இங்கே வச்சுட்டு போயிட்டோம், பைக்கில் வச்சுட்டு போயிட்டோம். நேராக போனோட்டி விறுவிறுன்னு சாமி கும்பிட்டு இப்போ வந்து பேக் எடுத்துட்டு கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கோயிலை காட்டுறதுக்காக அப்படி பைக்கில் நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ ஓகேவா? என்ன தொங்கிருச்சு? நம்ம பைக் இங்கே நிற்கிது, வாங்க போவோம். நல்லா சுற்றி ஆலமரம், மரம் நிறைய இருக்கு. மரம் நான் சொன்னேன்னா, மரம் இங்கே பஞ்சமே இருக்காது, எல்லாமே ஆலமரம் தான், ஜில்லுன்னு இருக்கும். இந்தா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? குறைக்கு இப்போ மோட வேற போட்டிருக்கா, சான்ஸே கிடையாது. நிறைய ஃபேமிலி வந்திருக்காங்க. முதல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ இன்ஸ்டாலே நிறைய போடுறாங்க. இப்போ இன்ஸ்டா எல்லாம் நிறையா வருதா, அதனால வந்து மக்கள் நிறையா வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம்லாம் உங்களுக்கு தெரியுதா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தெப்பக்குளம். இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் இங்க வரையும் தண்ணி இருக்கும். இங்க வரையும் தண்ணி இருக்கும், இப்போ வத்தி போச்சு. மீனும் ஒவ்வொன்றும் பெருசா இருக்கு. கட்டா குட்டியானக்கா இருப்பாங்க உள்ளுக்குள்ள. செருப்பு எல்லாமே அங்கேயே அவுத்துறணுங்க. தெப்ப குளத்து கூட செருப்பு போட்டு உள்ள இறங்கக்கூடாது. அந்த கோயில்ல அங்கேயே போட்டிருப்பாங்க, தாமரை குளத்தில். என்ன காட்டுறேன், தெரியுதா? தாமரை குளத்தில் காலணி செருப்பு அணிந்து செல்லக்கூடாது, சோப்பு சாம்பு பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே இருப்பாங்களே கோயில், தெப்பக்குளம் கோவில். இப்போ புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. உள்ள வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன கதவு வேலை, சின்ன வேலை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. தரமா இருக்கா? நான் சொன்னேன், நான் வீட்டு பக்கத்துல இப்படி அழகான ஒரு லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? 17 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு. உள்ள போய் பார்க்குறியா? போவோம். உள்ள போ.
அவங்க போட்டிருப்பாங்க காஷன் ரிஸ்காப் ப்ரௌனி, பாறை அதிகமாக வலிக்கின்றது, நீருக்கு அருகில் செல்லாது. தண்ணி எல்லாம் தெரியவே இல்லை, ஃபுல்லா தாமரை இலையா தான் இருக்கு. தாமரை ஒண்ணுமே இல்லையோ? தாமரை இலை தான், செடி தான் இருக்கு. நம்ம இங்கேருந்து சூரியன் நேராக இருக்கா, முழிக்க முடியல. நம்ம இங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிப்போம். கொஞ்ச தூரம் ஏறினோட்டையும் சமணர் படுகை வந்துடும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இது எப்படி ஏற இடம் ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கேருந்து. ஆனால் அங்கே மீன் தெரியுது, நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன் வெள்ளின்னு வருவாங்க, அவங்களுக்கு காட்டுறேன். வெள்ளை வெள்ளையா இருக்கும். அதான் சொல்ல வெள்ளை வெள்ளையா இருக்கும். உள்ள இறங்காத, இறங்கல. இந்த தெரியுதா மீன் நிறைய இருக்கு, நிறைய இருக்கும். நான் சொன்னா வயல பூரா படா சைஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கண்ணும் ஆயம் கீழே கருப்பு மீன் எல்லா கலர்லயுமே இருக்கும். இந்த தெரியுது பாரு கருப்பு மீன், ஆனா வெளியே தெரியல. கலரா இருக்கனால அதனால தெரியாது. இது கலரா இருக்கனால தெரியுது. அந்த அங்க போயிட்டு அவன் போமா. வா போலாம். மகா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏற. கொஞ்ச தூரத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், கொஞ்ச தூரத்துக்கு எல்லாமே ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கு மேல ஸ்டெப்ஸ் இருக்காது. செருப்பு போடலான்னு பார்த்தோம், அப்புறமேல் செருப்பு போடல. அவள் ஹீல்ஸ் போட்டு வந்தா, ஹீல்ஸ் போட்டு மேலே ஏற முடியாதுல்ல. இதில் ஏறினோம்னா அவ்வளோதான், டொமுக்குன்னு கீழே விழுந்துருவா. சைடுல கோயில் தெரியுது, சைட்லேயே கோயில். எப்படி இன்னும் இது என்ன வியூ? நான் மேலே உங்களை காட்டுறாங்க, மேலே இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். முதல்ல நிற்காம வருவோம், இப்போல்லாம் லேசாக மூச்சு வாங்குது. உனக்கு மூச்சு வாங்குதா? ஆமா, எல்லாத்துக்குமே மூச்சு வாங்குது. எனக்கு மூச்சு வாங்குது. படி இல்லாட்டி ஏறவே முடியாது. அங்கே போய் அந்த மலையெல்லாம் அப்படி போகுது. பாதி தூரம் படி இருக்கும், பாதி தூரம் படி இருக்காது. இன்னும் கொஞ்ச தூரம் போயிடுச்சு அப்படின்னா படின்னு ஒரு அடையாளமே இருக்காது. அம்மா கிளைம் பண்ணி போக வேண்டியதா. இந்தா படி நின்றுச்சு பாருங்க, இதுக்கப்புறம் படியே கிடையாது. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக படி கிடையாது. ஆனால் அந்த கம்பி இருக்கும் பிடிச்சி ஏறுறதுக்கு. அந்த கம்பியே சுடுது. பிடிச்சி ஏறுறதுக்கு இந்த கம்பி இருக்கும், ஆனால் அந்த கம்பி சுடுது. உட்காண்டேங்க, கால் வேறு சுட்டுச்சு, மூச்சு லேசாக வாங்கிச்சா. சரி நம்ம என்ன மேலே ரேஸுக்காக போகிறோம், சும்மா உட்காந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டாப்பி போட்டிருக்கோம். அவ்வளோ காணோம். அதான் மேலே போகலாம். மேலே போனால் இன்னும் நல்லா காற்றடிக்கும். கொஞ்சம் மழை பெய்தா பாரு, வியூ பாயிண்ட் இருக்கும். இவ்வளவு நேரம் சாரல் விழுந்துச்சு. எங்களுக்காக கொஞ்சம் மழை பொழியுதான்னு பாரு. நீ மழையா ஏற இரு, வெயில் அடிக்குதுன்னு சொல்லி வெயில் உழக்குதுங்க. சன் செட் ஆகிறப்ப சூப்பரா இருக்கும், மேட்டா இருக்கும். அந்த வியூவும் சூப்பரா இருக்கும். மேல நின்று சன்செட் ஆகுறப்போ, நம்ம அப்படியே சன்செட் ஆகிறப்போ ஒண்ணா வந்து நம்ம பார்ப்போம். லவ் பண்ண புதுசுல வந்தப்பலாம் அங்க ஒரு போட்டோ வேற இருக்கும். கரெக்டா செட் ஆகும்போது, சன் செட் ஆகும்போது ஒரு போட்டோ எடுத்திருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. எந்திரிச்சு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுன்னு ஏறிக்கி இருக்கான். என்னதான் இருந்தாலும் சூடுதுங்க. பணம் பரவாயில்ல, காத்தாச்சும் கொஞ்சம் கரணை காட்டுது. காத்தா அடிக்கலன்னு வைங்க, சோழி முடிஞ்சுச்சு. அது வரை கம்பி இருக்கும், அதுக்கப்புறம் கம்பி கிடையாது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறேன். அங்கே மேலே தாங்க சமணர் படுகை எல்லாமே இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தவே அது சொல்ல மாட்டேன் பாருங்க. சமணர் படுகை, இந்த கல்லிலே செஞ்ச சிலை, இதெல்லாமே அங்கே நிறையா இருக்கும். நிறையானா ரொம்ப இருக்காது, ஒரு 4-5 அந்த மாதிரி இருக்கும். சிலை தெரியுது. சிலை தெரியுதா? உள்ள தண்ணி இருக்கா? தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லையா? இங்க இருந்து எப்படி தெரியும்? உள்ள போய் பார்த்தா தெரியும். ஆமா மக்களே, we reached சமணர் படுகை. ஒரு வேலையாண்டா. இன்னும் மேலே போனால் சூப்பராக இருக்கும். இங்கே மேலே நல்லா இருக்கும், ஆனால் நம்ம தான் போகல. பார்ப்போம். இதாங்க சமணர் படுகை.
இங்கெல்லாம் தண்ணி இருக்கும்ல? இங்கெல்லாம் தண்ணி இருக்கும். தண்ணி இருந்து தாமரை பூலா இருந்துச்சு. இங்க இருந்து காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. அங்க இருக்க ஏதோ சில அந்த அங்க இருக்க சில உடஞ்சிருக்கும். அங்க ஏதோ எழுதிருக்காங்க பாத்தியா? அப்படியே வாங்க காட்டுவோம். 5 தலை பாம்புலாம். 5 தலை பாம்பு, புத்தர் தியானம் பண்ண மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, அதை எழுதிருக்காங்க. முதல்லாம் இங்க ஃபுல்லாமே தண்ணி இருக்கும். இப்ப தண்ணி இல்லை. போமா போலாம். ஆமாங்களே. இப்படி ஏறணுமா அப்படி ஏறணுமா? ஏற வேணாம், போகும் பால். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. போமா. கால் சுடுன்னு பார்த்தேன் இவளுக்கு. எனக்காக வச்சேன் தெரியும்டா. நீ எனக்காக வச்சுட்டேன். பரவாயில்ல, வா போலாம். அப்பவா போ. ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்க இருந்து எப்படி செங்குத்தா இருக்கா? ஏறிடலாங்க. இங்க ஏறுறது பிரச்சனை இல்லை. திரும்ப இறங்குறப்பதான் கால் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுவோம். ஓடுமா நம்ம திட்டு 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 மேல வந்து சமணரோட படுகை இருக்கு. உங்களை காட்டுறேன் இருங்க. பாருங்க என்ன ஏறுன்னு சொல்லி உசு பேச்சு விட்டுட்டு ஏறினதுக்கு அப்புறமேல எனக்கு பயமா இருக்கு அப்படின்றா. செங்குத்தா ஏறுது. செங்குத்தா தான் ஏறும். நீ தானே மேல போகணும்னு கேட்ட. வா, கமான் திங்க பெண்ணே. கீழே இறங்கி அவளை ஏத்தி விட்டீங்க. ஏத்தி விட்டு போ ஒன்றும் தேவையில்ல, நானே ஏறிக்குவோம் போ அப்படின்றா. இதுதான் சமணர் படுகை. அங்க சிலை இருந்துச்சு பார்த்தீங்களா? இங்க படுகை இருக்கும் பார்த்தீங்களா? இதாங்க சமணர் படுகைன்பாங்க. போமா, வா. ஹெல்மெட் கொடு. வா, மெதுவா வா. முள்ளு இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த செடியில எவ்வளவு முள்ளு இருக்கு பாரு. இந்த ஹெல்மெட் காத்து எப்படி? சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க, தலையன் தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவனை பாத்தியா? இப்பதான் பாக்குறேன். அவனை பாருங்க. அவனை தொந்தரவு பண்ண வரும்ல. நான் இங்க இருந்தே காட்டுறேன் எப்படி. கீழே ஹில்ஸு, மேலே மலையேறி மரத்தடி நிழல்ல தலையன் தூங்கிட்டு இருக்கான். தொந்தரவு பண்ண வருமா? தூங்கிட்டு பாவம். தூரத்தில் ஒரு பிளாக் கலர்ல ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அங்கே இருக்கு. பேசினா மூச்சு வாங்கன்ட்டு அப்படியே பேசாமலே அப்படி ஃபுல் ஸ்டெம்னா வச்சு உள்ளே போய்க்கிருக்கா. இங்கெல்லாம் தண்ணி இருக்கும். இப்போ தண்ணியே இல்லை. மொத்த மாதிரியும் தெரியும். அங்கே அப்படியே யானைமலை தெரியும். இந்த மீனாட்சி கோயில் கோபுரம் தெரியும் இங்கேருந்து பார்த்தா. நீ இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் வரலாம். ஒன்னே ஒன்று, வெயிலில் வரக்கூடாது. அதோட கடை இருக்காது. ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எந்த மாதிரி கடையுமே இங்கே இருக்காது. தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு மஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு. அது அதுக்கப்புறமேல ஸ்நாக்ஸு. மிச்சப்படி எல்லாமே சேஃப்டி தான். இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வீக்கெண்ட் அப்போ ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்ற பயம் இருந்தாலுமே வீக்கெண்டு போல் வந்தீங்க, அது ஈவினிங் டைம் வந்தீங்க 4 o'clock அப்போல்லாம் வந்தீங்க அப்படின்னா மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் பாட ஜாலியாக ஏறி வரலாம். கால் சுட்டாலும் பரவாயில்ல, மேலே போயே ஆனுன்ட்டா. அவள் ஆசை தான் நம்ம ஆசை. அதனால் ஏறி போவோங்க. அவளே ஆசைப்பட்டா இங்கே என்ன சைலண்ட்டாக போகிறா பார்த்தீங்களா? விளக்கு போகிற இடம் தான் டாப்பு. அதுக்கப்புறமேல அப்படியே இறங்கிடும். நான் வந்து இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன். நீ எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த நேரத்தில்? அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சு நாங்களும் தண்ணி எடுத்துட்டு வரோம். ஆமா எங்க அம்மா நீங்களும் அஜாக்கிரதையா இருக்காதீங்க. நான் வந்த பிறகு அஜாக்கிரதை திமிருத்தனம் நினைக்கிறேன்.
காத்து அப்படியே தள்ளுதுங்க. இங்க பாருங்க ஆத்தடி எத்த தண்ணி காத்தள்ளிரும் அப்படியே பள்ளம். வாங்க வந்து அவன்கிட்ட மேல போயிருவோம். பயங்கரமான காத்துங்க, தள்ளுது. ஏறே முடியல, ஆளை போட்டு தள்ளுது. அங்கிட்டு போ. இதுல போவோம். ரைட்ல போ. இந்த பாறை இடுக்குல பூந்து போறோம். ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம. ஏன்னா இது ஒரே ஏத்தம் தான். தள்ளுது. அதான் பாத்துங்களே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நான் புடிச்சுக்கிறேன் உன்னை. பிடிச்சுக்கிறேன் பேச்சுக்கிட்டாங்க சொன்னேன், என்னையும் சேர்த்து தள்ளுதுங்க. நான் காதலிச்சுனா கீழே உட்காந்துருவேன். நின்னாதான் தள்ளுது ரொம்ப. அம்மா ஒரே ஏத்தம் தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நிக்கவே முடியலங்க, நிக்கவே முடியல. இவ்வளவு நேரம் புலம்பிட்டு வந்ததுக்கு, இவ்வளவு நேரம் புலம்பிட்டு வந்தோம், காத்தே அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரியான காத்துங்க மக்களே. நம்ம வந்துட்டோம். இங்க பாருங்க, கிட்ட வந்துருச்சு விளக்குத்தூண். எப்படி நம்ம உச்சி மலை இல்ல, உச்சி மலைக்கு வந்துட்டோம். டாப் ஆஃப் தி ஹில் மக்களே. நம்ம வந்து நல்ல காத்து, சரியான காத்து மாத்திக்கிட்டோம். ஆமா. அப்ப நான் கொஞ்சம் இங்க திரும்பின்னு வைக்கிறேன், அப்படியே மொத்தமா போட்டு தள்ளிடும். இருங்களேன், உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். சொல்லடா, அதான் முடிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கோபுரோ பிடிக்கவே முடியல, மைக்கு கேக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளவு காத்துங்க, மழை வேற முகத்துல, கேமரால எல்லாம் படுது. அப்படியே அந்த சாரலோட இருக்கு, சூப்பரா இருக்கு, பங்கமா இருக்குங்க. அது வியூ பாயிண்ட் காட்டுறேன், மொத்தத்தையும் பார்க்கலாம். எப்படி காத்து. இது அப்படியே நாகமலை, இந்த அப்படியே நாகமலை. இங்க இருந்து மொத்த மதுரையும் பார்க்கலாம். 2 இடம் வேண்டாம் சொன்னல. ஆமா, 2 தடவை வேணாம்னு சொன்னோம். இப்ப ஏறி வந்ததுக்கு அப்புறமேல அந்த வியூ, இந்த காத்து, இந்த மலை, இது எல்லாமே இங்க எல்லாரும் கண்டிப்பா வரலாம். நாகமலை புதுக்கோட்டை பக்கத்துல கீழக்குயில்குடியில அமைஞ்சிருக்க சமணர் மலை. நீங்க மேப், கூகுள் மேப் போட்டாலே போதும், இங்க டைரக்ட் லொகேஷன் இங்க கூட்டு வந்துடும். வர்றப்ப தண்ணி மஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க, தரமா என்ஜாய் பண்ணுவீங்க. சன்செட் ஆகிற டைம் ஈவினிங் 4 o'clock ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க. மேல நீங்க ஜாலியா பேசிட்டு உட்காந்து வச்சு வீடியோ போட்டோஸ் எடுத்துட்டு நீங்க மேல வர்றதுக்கு எப்படி ஒரு 4:30 to 4:45 ஆயிரும். சன்செட் ஆகுறப்ப பங்கமா இருக்கும். வெயில் டைம்ல வெயில வந்துடாதீங்க, ஹியூமன் 65 ஆயிருவீங்க. மக்களே, தரமான ஒரு ரிலாக்ஸேஷன், அட்வென்ச்சரோட ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சுங்க. நம்ம அப்படியே ஒரு நேரம் அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. நம்ம இங்கே இருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகலாம். ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஒய்டு, அங்கே ஃபுல் ஒய்டு போட்டு உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன். நீங்கள் அதை மட்டும் அப்படியே பாருங்களேன். இருங்களேன், காட்டுறேன். இப்போ பாருங்களேன், ஹைப்பர் வியூ போட்டிருக்கேன், எப்படி இருக்கு பாருங்களேன். தரமா இருக்கா, பங்கமா இருக்குங்க. மேகத்தை பாருங்க, மழை அப்படியே தெரியுதா. யாரோ சீனி சம்மதம் நிக்கிறாங்க. மக்களே, ஒய்டாங்கில் வியூ பார்த்துருப்பீங்க, தரமா இருக்கும். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரலாம். நாங்க இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அப்படியே நம்ம இங்க பேக் எடுத்துட்டு, ஏன்னா இதை புடிச்சுக்கலாம் கீழே இறங்க முடியாதுங்க, தள்ளி விட்டுரும் நம்மள. அதனால உள்ள வச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு இருக்கோங்க. பாய் 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 பாய்.